அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக 4 பேரை குடியரசுத் தலைவர் நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்திற்கு 4 நிரந்தர நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக 4 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். ராமசாமி சக்திவேல், பி தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர் உள்ளிட்டோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உயர்நீதிமன்றத்திற்கு 4 நிரந்தர நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 4 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 4 நிரந்தர நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமசாமி சக்திவேல், பி தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர் உள்ளிட்டோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? அதாவது உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையின் அடிப்படையில் நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது இது தொடர்பாக பத்திரிகை செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து நாம் பார்த்தது போல குடியரசுத் தலைவர் தற்பொழுது நியமனம் செய்திருக்கின்றார். அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகள் 4 பேர். ராமசாமி சக்திவேல், பி தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர், இந்த 4 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதிகளாக இருப்பவர்கள். அவர்கள் 4 பேரையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிரந்தர நீதிபதிகளாக நியமித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக தற்பொழுது மத்திய சட்ட அமைச்சகமானது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. இதே போல பாம்பே உயர்நீதிமன்றத்திற்கும் கூடுதல் நீதிபதிகள் இருந்தவர்களை நிரந்தர நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமித்திருக்கின்றார். அதன்படி 3 பேர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சைலேஷ் பிரமோத் பிரமே, அதே போல ஃபிரோஸ் பூனவாலா, ஜிதேந்திர சைனிதா ஜெயின் என்ற அந்த 3 பேர் மும்பை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் 3 பேரும் அவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாகவும் குடியரசுத் தலைவர் நியமித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 4 நீதிபதிகள், கூடுதல் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய 4 ராமசாமி சக்திவேல், பி தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர், இந்த 4 பேர் கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.